இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. யாருங்க நீங்க? முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன். உன் பொண்ணு ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் ஆயிருக்கா? எதுக்காக கேக்குறீங்க? நீங்க யாருங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இப்படி குறுக்க பேசினா எப்படி கலெக்டர்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட ஆளுங்களும் இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் இருக்காங்க. டாக்டர் வேஷத்திலையும் நர்ஸ் வேஷத்திலையும். என்ன சொல்றீங்க? முதல்ல நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன். ஓட்டெடுப்பு நடந்த ஸ்கூல்ல பேலட் பாக்ஸ சீல் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இன்னைக்கு நைட்டு அங்க சரியா 10 மணிக்கு ஒரு வேன் வரும். நீ அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த சீல் வச்ச ரூம திறந்து விட்டு என்னோட ஆளுங்க உள்ள போய் பேலட் பாக்ஸ் எல்லாம் வேன்ல ஏத்திட்டு போயிடுவாங்க. என்ன விளையாடுறீங்களா? என்னால அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுங்க. கலெக்டர் சார், அவசரப்பட்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை மறந்துட்டீங்களா? எங்க ஆளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கெட்டப்ல தான் போயிருக்காங்க. உங்க பொண்ணு இருக்கிற வார்டுல தான் நிக்கிறாங்க. என்னோட காலுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன, இந்த காலை கட் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணவா? வேணாம் மேடம், தயவு செய்து என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படின்னா இப்ப நான் சொன்னதை செய். என்ன பதிலையே காணும்? நான் விளையாட்டுக்கு சொல்லல. இத பாருங்க கலெக்டர், போலீஸ வர வச்சு இதை எப்படி தடுக்கலான்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். நான் கட் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி உன் பொண்ணு கொல்ல சொல்றேன். ஐயோ வேண்டாம் மேடம், நீங்க சொல்றத நான் கண்டிப்பா செய்றேன் மேடம். குட். நைட்டு சரியா 10 மணிக்கு வேன் ஸ்கூலுக்கு வந்துடும். பாத்து, நான் சொன்னபடி மொத்த பேலட் பாக்ஸையும் அனுப்பி வைக்கணும். போலீஸ் கேலிஸ் போகணும்னு நினைச்ச அப்புறம் உன் பொண்ணுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது கலெக்டர் சார். இல்ல நான் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டேன். என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்றத நான் செய்யறேன்.